செலுத்த போகிறேன்னு தெரியல. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல அரசியலை உருவாக்கி நல்ல ஆட்சியை நம்ம உருவாக்குவோம். இது இந்த மாதிரி ஒரு கொடும் துயர நிகழ்வு நிகழ்ந்துருச்சு. பச்சிலம் குழந்தைகள் இறந்ததெல்லாம் எனக்கு மிகுந்த மன வலியை தருது. அதில் இவ்வளோ பேர் உயிரிழந்திருக்காங்க. அதுக்கு நானும் காரணமாயிட்டேன். இப்போ இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் தம்பி விஜய் அந்த இடத்துக்கு பரப்புரைக்கு போனதுனால தான் இது நிகழுது. நான் போகலைன்னா அது நிகழாதுல்ல. நான் போனதுனால தான் நிகழுது. அப்போ காரணம் யார்? மற்ற இடத்துலலாம் நடக்கலை, இங்கே ஏன் நடந்துச்சுன்னு சொல்கிறது இல்லை. அப்போ அந்த இடத்துல நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த இடத்துல ஏன் நடக்கலைன்னு நினைக்கிறீங்களா? இங்கேருந்து பறந்து போகிற அந்த வெளிநாட்டுக்கு போகிற அந்த குஜராத்தில் வந்து பறந்து போகிற விமானம் மட்டும் ஏன் வெடிச்சதுன்னு கேட்பீங்களா? சொல்லுங்கள், அப்படி கேட்பீங்களா? எல்லாரும் போகிற பேருந்து விபத்துக்குள்ளால இந்த பேருந்து மட்டும் ஏன் விபத்துக்குள்ளாச்சுன்னு கேட்பீங்களா? அப்படி கேட்குறதே தப்பு. ஆள் புகுந்தாங்க, கத்தியால் குத்துனாங்கன்னா மருத்துவமனையில் போய் பார்த்தேன். ஒருத்தர் கூட கத்தியால் கீறின காயத்தில் வந்து படுத்திருக்கலையே. காலில் கையில் காயம், கழுத்தில் காயம், எல்லாம் மிதிச்சது. அவங்களே சொல்கிறாங்க, மயங்கிட்டோம், கீழே விழுந்தோன்னா மிதிச்சிட்டாங்க. சில பேர் நாங்கள் போகிறோன்னா இல்லை தலைவர் வந்துடுவார், நில்லுங்கன்னு எங்களை நிறுத்திட்டாங்க. அதில் நெரிசலில் சிக்கிட்டோம், மயக்கம் வந்துடுச்சு. இதான் சொல்கிறாங்க. ஏன்னா காலையிலேருந்து சாப்பிடல, நீர் அருந்தலை. தம்பிக்கிட்டே கேட்குறாரு, தண்ணியை தூக்கி போடுங்க அப்படின்னு. ஒருத்தர் தேவைக்கு போடுறாரு. அப்போ சுற்றி இருக்க எல்லாருக்கும் தாகம் தானே. பேசும்போது அந்த வலியை அவர் கடத்தியிருக்கணும், ரொம்ப உருக்கமாக கடத்தியிருக்கணும். அது செய்யலை. இப்போ நம்ம பேசுகிறோம், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு சட்டப்படி நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு இருந்தால் என் மேலே எடுங்க. என்னை நம்பி வந்தவர்களை, என் உடன் இருக்கிறவர்களை நீங்கள் கைது செய்ய வேண்டாம், அவருக்கு மேலே நடவடிக்கை எடுக்கலாம். இதுக்கு நான் தான் பொறுப்பு, என் மேலே நடவடிக்கை எடுங்க. இப்படி தான் பேசியிருக்கணும். நீங்கள் ஏதாவது பழி வாங்கணும்னு நினச்சா நீங்கள் என்னென்னா, இது எப்படி திரைப்பட கதாநாயக வசனமாக இருக்குது. இப்படின்னா அங்கே கதாநாயகி குடும்பத்தையெல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு என்னை பிடிச்சி வச்சுட்டு கேட்கும்போது தொடர்தான் இருந்தால் என்னையை தொடு, அவங்களையெல்லாம் விடு அப்படின்னு வசனம் பேசுவோம்ல. அப்படி இருக்கு பார்க்கும்போது. அது நல்ல அணுகுமுறை இல்லை. கேட்கும்போது அது எப்படி வரும்? அந்த சிஎம் சார் அப்படிங்கிறத அது சின்ன பிள்ளை விளையாட்டுக்கு கூப்பிட்ற மாதிரி இருக்குது. ஒரு அந்த அவர் மேலே நம்ம உங்களுக்கு மதிப்பு இல்லாமல் போட்டோம். ஆனால் உட்கார்ந்து இருக்கிற அந்த நாற்காலி இந்த நிலத்தில் பெரும்பெரும் தலைவன் உட்கார்ந்தது. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தாத்தன், குமாரசாமி ராஜா, மூதறிஞர் ராஜாஜி, பெருந்தலைவன் காமராஜ், பேரறிஞர் அண்ணா போன்ற பெருந்தலைவர்கள் இருந்த ஒரு இடம் அது. அது பார்த்து பேசணும். சிஎம் சார் அப்படிலாம் பேசக்கூடாது. அது தன்மையான பதிவாக இல்லை. அது பார்க்கும்போது அந்த இறப்பை விட வலியாக இருக்குது நமக்கு. அதுக்கு பின்னாடி நடக்கிற நிகழ்வுகள் இருக்குல்ல, அதை விட வேதனையை தருது. அதுதான் சங்கடங்களாக இருக்குது. ரொம்ப இதை எப்படி கொண்டுகிட்டு போகிறது இந்த சமூகத்தை? இதுக்கு முன்னாடி எத்தனையோ நடிகர்கள் வந்திருக்காங்க. ஐயா விஜயகாந்த் தொடங்கியிருக்கிறாரு, அண்ணன் சரத்குமார் தொடங்கியிருக்காங்க, அண்ணன் கார்த்திக் அவர்கள், இப்போ அண்ணன் கமலஹாசன், இவங்கெல்லாம். ஆனால் இப்படி இல்லை. இப்படி இவ்வளோ காலம் இவ்வளோ நேரம் காத்திருந்து இப்படி இருந்தாங்க, பசி பட்டினியாக இருந்தாங்க, மயங்கி, இந்த மாதிரி நிகழ்வுகள் தொடரலை. அதனால இனி வரும் காலங்களில் இந்த முறையை மாற்றணும். இந்த தெருவாக போய் கேட்குறது, ஊராக போய் கூட்டம் போடுறது, எல்லா நாடுகளையும் பார்க்குறீங்க நீங்கள். வளர்ந்து விட்ட நாடுகள், வளர்ந்து கொண்டிருக்க நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள், இல்லை அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் யாராவது இப்படி போடுறாங்களா கூட்டம்னு பாருங்கள். ஒரு இடத்த கொடுப்பாங்க, அந்த உட்காந்து இவர் இப்போ அமெரிக்கானா பைடன் பேசுவார், ட்ரம்ப் பேசுவார், ஹிலாரி கிளின்டன் பேசுவாங்க, ட்ரம்ப் பேசுவாங்க. அப்படிதான் பேசுவார். இவர் பேசுறது ஏற்புடையதுன்னா ஓட்டு போடுவாங்க. இவர் பேசுறது ஒரு அரங்கத்துக்குள்ள இருப்பாங்க. மற்றபடி இன்னைக்கு உள்ளங்கையில் எல்லார்ட்டையும் ஊடகம் இருக்கு. எல்லாரும் நீங்க இவ்வளவு ஊடகம் இருக்கீங்க. சீமான் என்ன பேசுறாரு, ஐயா ஸ்டாலின் என்ன பேசுறாரு, ஐயா எடப்பாடி என்ன பேசுறாரு, தம்பி விஜய் என்ன பேசுறாருன்னு கொண்டு போறீங்க. யாரு பேசுறது ஏற்புடையதோ அவங்களுக்கு வாக்கு செலுத்த போறாங்க. எவ்வளவு எளிமையா போயிருது பாருங்க. அதை விட்டு போய் ஒரு 30 நாள் இன்னைக்கு பாருங்க, மார்ச்லேருந்து ஏப்ரல் 2 மாதம் வெயிலில் போய் கத்தி மக்களுக்கும் தொல்லை, நமக்கும் தொல்லை, பெரிய பொருள் செலவு. ஒரு வளர்ந்து கொண்டிருக்கிற ஏழ்மையில் சிக்கி இருக்கிற வறுமையில் இருக்கிற ஒரு நாட்டின் அணுகுமுறையாக இது இல்லை. இந்த முறையவே முதல்ல தகர்க்கணும், மாற்றணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா ஒரு தலைவருக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஒரு நாள் கொடுத்துருங்க. இன்னைக்கு உங்கள் நேரம், நீங்கள் 1/2 மணி நேரம் பேசலாம். எல்லா தொலைக்காட்சியும் எடுப்பாங்க. தேர்தல் ஆணையமே சொல்லிட்டா நான் என்ன நாட்டுக்கு நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் என்ன செய்வேன், நான் பேசிட்டு போகிறேன். அப்புறம் நீங்கள் பேசிட்டு போங்க. இப்போ நீங்கள் பேசிட்டு போங்க. கேட்குற மக்களுக்கு எது சரியாக இருக்கோ வாக்கு செலுத்திட்டு போகட்டும். இந்த மாதிரி சிக்கல்கள் வராதில்ல. அந்த இடத்துல கூடுற மக்கள் இல்லை. எத்தனை பேருக்கு அங்கே சுற்றி வாழ்கிறவங்களுக்கு போக்குவரத்து நெரிசல்,
இந்த எவ்வளவு பேருக்கு அந்த அக்கம் பக்கத்தில் குடியிருக்கிற வீட்டுக்காரங்களுக்கு எவ்வளவு நெரிசல், எவ்வளவு இடையூறு, அதெல்லாம் பார்க்கணும். இனி வரும் காலங்களில் பார்க்கணும், ரொம்ப கவனமாக கையாளணும்.